சிங்கம்புணரி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி முதியவர்களை தாக்கி நகை பணம் கொள்ளை. திருடர்களிடமிருந்து தப்பித்தது யமனிடமிருந்து போராடியது போல் இருந்தது என பாதிக்கப்பட்ட பெண் கண்கலங்க பேட்டி. சிங்கம்புணரி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி முதியவர்களை மது பாட்டிலால் தாக்கி கட்டையால் அடித்து 3 சவரன் நகை 8000 பணம் திருடிவிட்டு காரில் தப்பி ஓட்டம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே செல்லியம்பட்டியைச் சேர்ந்த தனபாலன் சண்முகவள்ளி தம்பதியினர் நேற்று இருசக்கர வாகனத்தில் செல்லியம்பட்டியிலிருந்து சிங்கம்புணரி வந்துவிட்டு இருசக்கர வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு மதுரைக்கு பேருந்தில் சென்று தனியார் மருத்துவமனை ஒன்றில் இதய பரிசோதனை செய்துவிட்டு மீண்டும் இரவு சிங்கம்புணரிக்கு பேருந்தில் வந்துள்ளனர். சிங்கம்புணரியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் இரவு சுமார் 9:30 மணியளவில் செல்லியம்பட்டிக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது கோவில்பட்டியை கடந்தபோது கார் ஒன்று இருசக்கர வாகனத்தை முந்திச் சென்று வயல்வெளியில் லைட்டுகளை அணைத்துவிட்டு நின்றுள்ளது. இருசக்கர வாகனத்தில் இருவரும் சென்றபோது காரில் இருந்து 3 பேர் முகத்தை துணியால் மூடி இறங்கியுள்ளனர். ஒருவர் கையில் கட்டை, ஒருவர் கையில் அரிவாள், ஒருவர் கையில் காலி பீர் பாட்டிலுடன் இறங்கி ஓடிவந்து இருசக்கர வாகனத்தின் லைட்டை உடைத்து தனபாலனை மது பாட்டிலால் மண்டையில் அடித்ததில் ரத்தம் வழிந்துள்ளது. உடைந்த மது பாட்டிலால் சண்முகவள்ளியை கையில் தாக்கியதில் காயமடைந்தார். மேலும் கட்டையால் முதுகுப்பகுதியில் அடித்து மயக்கமடையும் அளவிற்கு அடித்து சண்முகவள்ளியிடம் இருந்த தாலி செயின் 3 சவரன், தனபாலனிடம் இருந்த ரூபாய் 8000 பணம் பிடுங்கியதாகவும், அப்போது எதிரே இருசக்கர வாகனம் வரும் விளக்கு வெளிச்சத்தை பார்த்தவுடன் வெளியில் சொன்னால் கொன்று விடுவோம் என்று கூறி அங்கிருந்து காரில் தயாராக இருந்த ஓட்டுநர் என 4 பேர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். உடனே அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் அவர்களை மீட்டு சிங்கம்புணரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தனபாலன், சண்முகவள்ளி இருவருக்கும் தையல் போடப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருடர்களிடமிருந்து தப்பித்தது யமனிடமிருந்து போராடியது போல் இருந்தது என கண்முன் வந்து செல்கிறது என்று பாதிக்கப்பட்ட சண்முகவள்ளி கண் கலக்கத்துடன் பேட்டியளித்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சிங்கம்புணரி போலீசார் வழக்கு பதிவு செய்து வழிப்பறையில் ஈடுபட்ட 4 நபர்களையும் வலைவீசி தேடி வருகின்றனர். என் பேர் சண்முகவள்ளி. சொந்த ஊர் செல்லியம்பட்டி. செல்லியம்பட்டிலேருந்து மதுரைக்கு ஹாஸ்பிட்டலுக்காக செக்கப்புக்காக போனேன். எங்கள் வீட்டுக்காரர் ஆஞ்சியோபதிக்கு போயிட்டு ரிட்டர்ன் சிங்கமலையில் கொண்டாந்து வண்டியை ஸ்டாண்டில் போட்டுட்டு பஸ்ஸில் போனோம். மறுபடியும் திருப்பி பஸ்ஸில் வந்து வண்டியை எடுத்துகிட்டு இந்த ஜாமான் வாங்க வேண்டியிருந்துச்சு. அங்கே கிராமத்தில் இருக்கனால இந்த ஜாமான் வாங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். போய்கிட்டு இருக்கையில் நாங்கள் 2 பேரும் போகிறோம். பாலெலாம் வாங்கிட்டு போகிறோம். அவுட்ரு தாங்கன்னு ஒரு கார் ஒன்று கிராஸ் ஆகணும். சரி, அதோ பொதுவாக கார் போகுதுன்னு நினச்சி நாங்களும் போயிட்டுருக்கோம். போனால் அவுட்ரில் வந்து 4 நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் பாதி தூரத்தில் இந்த கார் நின்று ஆஃப் ஆயிடுச்சு. நான் ஆஃப் ஆனது வெளிச்சம் இல்லாதனால எங்களுக்கு எதுவுமே தெரியல கார் நின்னது. சரி, நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். கிட்ட நெருங்குறப்ப அந்த காருக்குள்ள இருந்து ஒரு 3 பேர் வராங்க. வந்தால் கார் மாஸ்க் துண்டை வச்சு முகத்தை மறைச்சிட்டு கையில் ஒரு ஆள் பாட்டில் வச்சுருக்கு, ஒரு ஆள் அருவா வச்சுருக்கு, ஒரு ஆள் கட்டை வச்சு 3 பேரும் 3 விதமாக இருக்காங்க. நெருங்கி எங்களை நோக்கி வேகமாக ஒடியாறாங்க. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. குறுகலான ரோடு, சைடு 2 பக்கமே விவசாய வயல்காடு. ஒன்றும் டக்குன்னு திரும்பவே முடியல. ஐயோ, ஒரு மாதிரி வர்றாங்களே, என்ன வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி லைட்டை அடிச்சிட்டாங்க. அடையாளமே தெரியாமல் பார்க்க முடியாத அளவுக்கு முதல்ல லைட்டு வண்டியை தாக்குறாங்க. வண்டியை தாக்குனதோட வண்டியில் இந்த சாவியும் எடுத்துட்டு டக்குன்னு எங்கள் வீட்டுக்காரரை அடிக்கிறாங்க. பாட்டில் வச்சு தலையிலே அடித்து அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் தான். டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போனேன். போயிட்டு வந்து ஐயோ அவர் அடிக்காதீங்க நான் எவ்வளவோ போராடுறேன், அழுகுறேன். போய் அப்படியே பார்த்தா என் கையை அவங்க அடிச்ச அடி என் கையில் பட்டுட்டார். பாட்டில் வந்து என் கையை கிழிச்சிருச்சு. அப்படி அவங்க ஒரு ஆள் வண்டி அடிக்கிறேன், ஒரு ஆள் அவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆள் ஏன் கழுத்தில் இருக்க செயின் தாலி கயிறில் போட்டுன்னு செயின் போட்டுன்னு பிடிச்சி இழுக்கிறேன். நான் பின் போட்டிருந்தனால ரொம்ப நேரம் முயற்சி பண்ணேன். அப்புறம் பார்த்தா டக்குன்னு அப்புறம் எப்படி பற்றி இழுத்துட்டாலும் நீ மறுபடியும் எண்ணெய் ஊற்றேன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள மறுபடியும் அடிச்சு நீ எண்ணெய் வச்சுக்க, எவ்வளோ காசு வச்சுட்டு மிரட்டுறேன் சார். மிரட்டி பாக்கெட்ல 8000 ரூபாய் காசு வச்சிருந்தாங்க, அதையும் எடுத்துட்டு தூரத்துல அதாவது அவங்கள வந்து மயங்குற அளவுக்கு அடிக்கிறேன். தெளிவா இருந்தா பின்னாடி ஃபாலோ பண்ணிடுவோம், போலீஸ் சொல்லிடுவோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்னமோ டக்குன்னு அவங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கேன். தூரத்துல ஒரு வண்டி வந்துச்சு வெளிச்சு. அதை பார்த்த உடனே டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ணேன். காருக்குள்ள ஒரு ஆள் இருந்திருக்கேன் ரெடியா. காரை ஸ்டார்ட் பண்ணி 3 பேர் ஓடிட்டாங்க சார். ஓடினா தூரத்துல இருந்து ஒரு வண்டி வருது. அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர்றாங்க. ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது சிங்கம்புணரியில. அதுதான் மெயினே. இப்ப திருவிழாக்கு மக்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, நகை போட்டிருப்பாங்கங்கிற குறிக்கோள்ல வந்தது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நாங்க ரெகுலரா இந்த டைமுக்கு போறவங்க இல்லை. இந்த மாதிரி வருவாங்க போவாங்க, அவங்கள மாதிரி வழிமறிச்சு கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கத்துல வந்திருக்காங்க.
இது நாங்க மாட்டிக்கிட்டோம். நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன். திருவிழாக்கே வேடிக்கை பார்க்க கூட வரல. அவங்களும் வந்து ஐயோ இந்த இடத்துல இப்படி நடக்குதா, நாளைக்கு நாங்களும் இதுல தானே வரணும் போகணும், எங்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லையே, என்ன இப்படி நடந்துருச்சேன்னு ஒரு 10 நிமிஷத்துல 10 வண்டி வந்துருச்சு. டக்குன்னு எங்க வீட்டுக்காரர் ரத்தமா விழுது. டக்குன்னு ஆஸ்பத்திரி கூட்டு வந்துட்டோம். போலீஸ் வந்துட்டாங்க. நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். சீக்கிரமே அவங்க கண்டுபிடிச்சு தீர்வான மக்கள் ஃப்ரீயா போகணும் வரணும். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கணும். என் பேர் சண்முகவல்லி சார். என்னால முடியல. கனபாலன். இன்னைக்கு இன்னும் அது அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கு. அவன் வர்ற மாதிரி மிரட்டணும். என்னமோ ஒரு எமன்ட்ட இருந்து ஒரு போராடி நாங்க 2 பேரும் உயிரை மீட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்கு.